ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஆஷ் சீரிஸோட எபிசோட் 1 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் பார்த்த உடனே வந்து எனக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரியும் வந்து வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமாக இருக்குது. இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படியெல்லாம் போகுதுன்றதை வந்து பார்க்குறதுக்காக வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நடக்கும்னா, ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சு இன்னொருத்தவனை வந்து சுடுறதுக்காக வச்சிட்ருக்கும்போது என்ன சொல்லுவான், நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை சுட மாட்டேன்னு நினச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் தான் வந்து நம்ம கதையோட ஹீரோஸை. கீழே உட்காந்துருக்கவன் பேர் வந்து என்னென்னா ஹோய் லெக்டோ. அப்புறம் துப்பாக்கி வச்சுருக்கவன் பேர் வந்து சியாங் வை குவாங். இவன் தான் வந்து நம்ம துப்பாக்கி வச்சுருக்கவன் தான் வந்து, நான் வந்து உன்னை சுற்ற மாட்டேன்னு நீ நினச்சிட்ருக்காத, நான் கண்டிப்பாக சுடுவேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து அந்த துப்பாக்கியை வச்சுட்டு டேரெக்டாக சுட ஆரம்பிச்சிடுவான். ட்ரிகரும் பண்ணிடுவான். ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து காமிப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னா வந்து, நம்ம ஹோய் லாக்டோவுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். அவர் பேர் வந்து ஃபங்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டோவும் வந்து அவரோட கண்ணாடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அவரோட கண்ணில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் போகிறாரு. ஏன்னா வந்து ஃபங் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதனால போகிறாரு. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பிஸ்னஸை டீல் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா, எல்லா பொண்ணுங்க கூடயும் வந்து விளையாடிட்டு இருப்பான். விளையாடிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம டோவும் ஃபங்கும் வந்து உள்ளே போவாங்க. உள்ளே போனோடனே வந்து நம்ம டோ வந்து, நான் பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டோவையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க கிட்டலாம் வந்து சொல்லுவான். உடனே வந்து அந்த பொண்ணுங்களும் போய் அவனை செக் பண்ணுறதுக்காக போவாங்க. உடனே வந்து டோ, நான் அதுக்காகலாம் வரல, நான் பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக தான் வரேன், வா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பான். உடனே வந்து ஒரு டீலை வந்து கீழே போடுவான், ஒரு பேப்பர் வந்து கீழே போடுவான். போட்டு, நீ என்னை மறந்துட்ட போல், இந்த டீலையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். இந்த டீலில் வந்து நீ சைன் போட வேண்டியது இருக்குது, சைன் போடு, நம்ம ப்ராஃபிட்டுக்காக தானே வந்து இதை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த டீலை வந்து காமிப்பான். ஆக்சுவலாக அது என்ன டீல்னால் வந்து ஒரு லேண்டை விற்கிறது தான். நம்ம டோ தான் வந்து லேண்டை விற்கிறான். அதுவும் இல்லாமல் 10% மேலே வந்து அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு அந்த லேண்டை விற்கிறான். அதே மாதிரி இந்த ஆளுக்கு வந்து இன்னொருத்தவனும் வந்து ஃபெராஸ்னு ஒருத்தன் வந்து இன்னொரு டீல் போட்டிருக்கான். அவன் வந்து 25%க்கு மேலே வந்து ஒரு லேண்டை விற்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால நம்ம பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாருனா வந்து, நம்ம டோ சொல்கிறதுக்கு வந்து அக்ரி பண்ணாமல் சைனும் போட மாட்டேங்கிறாரு. போடாத உடனே வந்து நம்ம டோ என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்போ உண்மையிலே மறந்துட்ட, அதுவும் இல்லாமல் நீ சொல்கிற ஃபெராஸ் வந்து ஹாங்காங்க்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, நீ அதுக்காட்டி அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த பிஸ்னஸ் மேனும் சிரிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம 2 பேரும் வந்து ஃபேராக நடந்துக்கலாம், அவன் எப்படி 25%க்கு மேலே தரான், அப்போ நான் அவனுக்கு தானே ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம டோ என்ன பண்ணுறான்னா, நிறைய ஃபோட்டோஸ் வந்து தர்றான். அப்போ அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கா. ஆனால் வந்து இவன் வந்து நிறைய பொண்ணுங்க கூட சுற்றுற ஃபோட்டோஸை வந்து நம்ம டோ கலெக்ட் பண்ணி அவன்கிட்ட காமிக்கிறான். காமிச்ச உடனே அந்த பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறான்னா வந்து, என்னோடய ஒய்ஃப் வந்து இத்தனை பொண்ணுங்க கூட நான் சுற்றுறத பார்த்தா வந்து வருத்தப்படுவான்னு நினைக்கிறியா, அப்படிலாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேனும் சொல்கிறான். உடனே வந்து நம்ம டோவும், எனக்கு தெரியும் உன்னோட ஒய்ஃப் வந்து இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட மாட்டாங்க, ஆனால் நான் இன்னொரு சீக்ரெட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து சொல்லுவான். உடனே வந்து அந்த பிஸ்னஸ் மேனு என்னென்னு யோசிச்சா வந்து, உடனே வந்து நம்ம டோவும் வந்து ஃபோட்டோவை தூக்கி போடுறான். அது பார்த்தா என்னென்னா வந்து, அந்த பிஸ்னஸ் மேனு பொண்ணுங்க மட்டும் இல்லாமல் பசங்க கூடயும் சுற்றிட்டுருக்கான். பசங்க கூட சுற்றுனது வந்து அவனோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கொன்றுவா. அதனால் வந்து நம்ம பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறான்னா, பயந்துட்டு நான் அவனோட டீலுக்கு வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைனும் போட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் வந்து நம்ம டோ வந்து, இப்போ தெரியுதுல்ல என்னோட பலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கிளம்பும்போது ஃபங்கும் அவங்க கூட தான் போகிறான். நம்ம டோ வந்து ஃபங்கை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுவான். அதுக்கு வந்து ஃபங் என்ன சொல்லுவான்னா வந்து, நான் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம டோ வந்து, இங்கே யார் பாஸு, நீயா நானா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, நம்ம டோ வந்து ஃபங்கை வந்து ஃப்ரெண்ட்லியாக கட்டிப்பிடிச்சு, அப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு வரும்போது ஒரு கார் வந்து அவங்கள மோத வரும். அதில் ஃபங்கு டோ 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. ஃபங்குக்கு வந்து செம்மையாக அடிபட்டுரும். உடனே வந்து டோ வந்து ஃபங்குன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கு வந்து ஃபங் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் தப்பிச்சிருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு கத்திடுவான். உடனே அவன் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஃபங்கை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவான். இருந்தாலும் அவனோட உயிர் முக்கியன்றதுனால வந்து அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் வந்து அங்கே வந்தவங்கலாம் ஃபாலோ பண்ணது வந்து டோவை தான். ஃபங் அப்படியே விட்டுட்டாங்க. அவனுக்கு அடிபட்டதோடு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டோ வந்து இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கான். ஃபங்கும் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படியாவது தப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம டோ வந்து செம்ம வேகமாக ஓடுறான். ஓட பின்னாடி வந்து நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. அவங்க யாருன்னே வந்து நம்ம டோக்கும் தெரியல. அதனால் வந்து நம்ம டோ வந்து வேகமாக ஓடுறான்.
இன்னொரு பக்கம் வந்து நம்ம அதாவது இன்னொரு ஹீரோ இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அங்கே வேலை பார்க்குறவர் என்ன சொல்கிறான்னா, லாஸ்ட்டு பைனாப்பிள் பிரெட் வந்து உனக்கு தான் வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து வேகமாக ஓடிட்டுருக்கான் அவங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க ஹோட்டலுக்குள்ளே வந்துருவான். ஹோட்டலுக்குள்ளே வந்ததும் வந்து கீழே விழுந்துருவான். விழுந்ததை வந்து நம்ம பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இவனை பிடிக்கிறதுக்காக அந்த பின்னாடி சுற்றிட்டு இருந்தானுங்கள அவனுங்களும் வந்துடுவானுங்க. சரி நம்ம வந்து அவனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கிட்ட போய் உனக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்கும்போது நம்ம டோக்கு வந்து ஃபஸ்ட்டு சைட்டில் போல் பார்த்து அப்படியே ரசிச்சிட்டே இருக்கான். ஆனால் வந்து பின்னாடி வந்து நம்ம துரத்துனவங்க ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. வந்தவன் என்ன பண்ணுறான்னா வந்து சும்மா இல்லாமல் அங்கே ஹோட்டலில் இருக்க பெஞ்ச் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு இருந்தான். உடனே வந்து நம்ம வந்து கோவம் வந்துடுச்சு. அந்த ரவுடி பசங்க வந்து நீ நவுந்த நிலையில் உனக்கு எனக்கும் சண்டை இல்லை, நான் வந்து தான் பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம வந்து நானும் வந்து உன் கூட சண்டை போட வரல, நான் சாப்பிட்டுட்டு இருக்க பிரெட்டை நீ தூக்கி போட்டதுனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் சண்டை போட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் நம்மளால் தப்பிக்க முடியாது, சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டான். அவன் கூட வந்து நம்ம வந்து சேர்ந்து சண்டை போடுறான். இவனுங்க 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி அங்கே சுற்றிட்டு இருந்தானுங்களா, அதாவது நம்ம துரத்திட்டு வந்தவங்களை வந்து போட்டு செம்மையாக அடிக்கிறானுங்க. 2 பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வேறு அடிக்கிறானுங்க. 2 பேரும் ஒரு வழியாக வந்து அந்த ரவுடி பசங்க அங்கே வந்திருந்தானுங்களா, அவனுங்க எல்லாரையுமே அடித்து போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஸ்டைலாக வந்து போஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அந்த கராத்தேல வந்து 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு அடிக்கிற மாதிரி போஸ் போடுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து இவனுங்களும் போஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இவங்க சண்டை போட்டதில் வந்து நிறைய அடி வந்து நம்ம தான் பட்டிருக்கு. அதே சமயத்தில் நம்ம வெய்க்கும் பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பர்சன்றதுனால வந்து கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வீட்டில் யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் இந்த இடம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். உட்கார வச்ச உடனே நம்ம என்ன சொல்கிறான்னா, வா உனக்கு மருந்து போட்டு விட்றேன் திரும்ப அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து மரியாதையாக திரும்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்பான். உடனே வந்து திரும்புவான். திரும்பினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவான்னா, அவன் போட்டிருக்க ஷர்ட்டை வந்து மேலே வந்து தூக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு மருந்து போடலான்னு சொல்லிட்டு அந்த மருந்து பாட்டிலே எடுப்பான். எடுத்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான்னா, அந்த மருந்து பாட்டிலில் வந்து பொறுமையாக வந்து காட்டனில் தொட்டு போடாமல் அப்படியே ஊற்றிடுவான் அந்த மருந்து பாட்டிலில். ஆல்ரெடி அந்த மருந்து பட்டாலே வந்து அது ஒரு ஆசிட், அது பட்டோடனே செம்மையாக வலிக்கும். உடனே வந்து நம்ம வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறான்னா, உனக்கும் வலிக்கு வந்து பயம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் எனக்கு இருக்குது தான், ஒழுங்கா மரியாதையாக பார்த்து மருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறான். உடனே வந்து திருப்பியும் காட்டன் எடுத்து அந்த மருந்தில் வச்சு பொறுமையாக வந்து போட்டுட்ருக்கான். இருந்தாலும் வந்து நம்ம வலியை தாங்க முடியல. எப்படியோ ஒரு வழியாக வந்து தாங்கி மருந்து போட்டு முடிச்சிட்டான். முடித்த உடனே என்ன சொல்கிறான்னா, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறான். அதுக்கு வந்து இது ஹாஸ்பிட்டல்னு நினச்சேன், இது வந்து வீடு, இங்கே வேறு எதுவும் இல்லை, காட்டன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து மருந்து போட்டு முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிச்சிட்ருக்கான். உடனே நம்ம வந்து மருந்து போடலான்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து மேலே தூக்குறான். தூக்கிட்டு வந்து அவனும் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து மருந்து போடுறேன்ற பேரில் என்ன பண்ணுறான்னா காட்டன் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறான். ஆனால் வந்து இவன் பண்ணதை நினச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுறான்னா அந்த ஆசிட் மருந்து இருக்கும்ல, அது அப்படியே வந்து திருப்பி இவனும் நம்ம எப்படி ஊற்றுனானோ அதே மாதிரி நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். ஊற்றின உடனே நம்ம வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். உனக்கும் அப்போ வலியை பற்றி பயம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்ட கேட்குறான். திருப்பி வந்து ரிவெஞ்ச் வைக்கிறியா, சரி அது போதும் பார்த்து எனக்கு வந்து மருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவான். உடனே வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து மருந்து போட்டுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவான்னா, மருந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் சிகரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்ட கேட்பான். உடனே என்ன சொல்லுவான்னா வந்து சிகரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பெஞ்சில் வந்து ஒரு சிகரெட் பேக்கெட் இருக்கும், அதை எடுத்து நம்ம கொடுப்பான். உடனே வந்து நம்ம வந்து லைட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிகரெட்டையும் வந்து அவன் வாயால் வந்து அந்த சிகரெட் அந்த பேக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டர் வச்சு கொளுத்திக்கிறான். கொளுத்திட்டு இருக்கும்போது நம்ம என்ன கேட்குறான்னா, எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து உனக்கு தான் கையில் அடிபடலைல்ல, நீனே வேணா எடுத்துக்கோ, அப்புறம் ஏன் வந்து என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறான். அதுக்கு வந்து வந்து என் உடம்பு ஃபுல்லாக வந்து அடிபட்டிருக்கு, நீ வேணால் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறான். உடனே சரி இரு நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து அவனோட வாயிலே வைக்கிறான். நெக்ஸ்ட்டு லைட்டர் எடுத்து அவனோட சிகரெட்டில் வந்து பற்றுறதுக்காக போகும்போது அவன் அந்த லைட்டரை வந்து ஊத ஆரம்பிச்சிடுறான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சிச்சு. அப்போ வந்து இவன் என்ன கேட்குறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட சிகரெட்டோட நெருப்பை வச்சு நம்ம சிகரெட்டுக்கு வந்து நெருப்பு பற்ற வைக்கிறான்.
அதுக்கு தான் வந்து நம்ம வெய்யும் ஆசைப்பட்டுட்டு இருந்தான். அதனால வந்து நம்ம டோவும் அதே மாதிரி வந்து பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டான். இவனுக்கு வேறு சிரிப்பு வேறு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டோ வந்து அவனுக்கு அந்த நெருப்பு பற்ற வைக்கும்போது வந்து சிகரெட் ஒரு தடவை கீழே எடுக்கும்போது அவனோட கையில் தெரியாமல் அந்த நெருப்பு பட்டுரும். உடனே வந்து கையை உதற ஆரம்பிச்சிட்டான், வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து இவன் சிகரெட்டை வந்து அவனோட சிகரெட்டுக்கு வந்து பாஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது சும்மா சின்னதாக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆல்ரெடி வந்து இவனுங்க இதே மாதிரி பண்ண மாதிரி வந்து ஒன்று காமிக்கிறாங்க. அது எதுக்கு காமிக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் வந்து காமிச்சிட்ருக்காங்க. காமிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வெய் என்ன பண்ணுறான்னா வந்து டோவோட கிட்ட வரையும் போகிறான். கிட்ட போய் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து கிஸ் பண்ணுறதுக்கே போயிடுறான். ஆனால் வந்து நம்ம டோ வந்து கிஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அதனால டக்குன்னு ஃபேஸை வந்து திருப்பிடுறான். திருப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, எனக்கு கார் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோட்டை எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஆனால் வந்து நீ எனக்கு செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன். அதுக்கு கைமாற என்ன செய்கிறது, நான் உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டோடனே நம்ம வெய் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், கை கொடுப்பான். ஆனால் வந்து நம்ம டோ வந்து கை கொடுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம வெய் என்ன சொல்லுவான்னா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் அவனை மீட் பண்ணுறது. எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து எதுவுமே நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து ஏதோ நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வெய் என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட வீட்டில் வந்து நிறைய மெசேஜாக தட்டிகிட்ருக்கான். யாருக்குன்னா வந்து நம்ம டோக்கு தான் மெசேஜ் தட்டுறான். நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கான். அதே சமயத்தில் இவன் வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸும் பண்ணுறான். அதாவது வந்து அந்த ப்ரவுன் சுகர் இந்த மாதிரி வந்து இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுற இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அது வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ். அதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கும்போது வந்து அவனோட இடத்துக்கு வந்து இன்னொரு ஆள் வராரு. அவர் பேர் வந்து ஈகார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. வந்த உடனே வந்து நம்ம வெய்யும் வந்து வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈகார் வந்து வெய்கிட்ட இங்கே யாராவது ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம வெய்யும் வந்து திரும்பி பார்த்துட்டு இல்லை எல்லாருமே நல்லா தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஈகார் என்ன சொல்கிறான்னா, நல்லது, யாராவது வேலை செய்யலைன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டோ என்ன பண்ணுறான்னா அவனோட கம்பெனிக்கு போகிறான். ஃபங்க கூட தான் போகிறான். அங்கே வந்து அவனோட அம்மாவும் இருக்காங்க. அவனோட அம்மாவும் வந்து அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர். வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம டோக்காக. ஆனால் டோ வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட்டாக தான் வந்து அவன் அந்த கம்பெனிக்கே கிளம்பிட்டுருக்கான். அதனால் அவங்க அம்மா வந்து திருப்பி ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, 1/2 அன் ஹவர் லேட்டாக வர, இதுதான் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம டோவை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இப்போ என்னத்துக்கு மீட்டிங் போயிட்டுருக்குன்னா, ஒரு மிட்வே வந்து கட்டுறதுக்காக வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக தான் வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து நம்ம டோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே, ஆனால் வந்து நம்ம ரீலொகேஷனுக்கான அமௌண்ட்டை வந்து 10% வந்து குறைச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நிறைய ப்ராஃபிட்டை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்கிறோன்னா வந்து ரீலொகேஷனோட அமௌண்ட்டை வந்து நம்ம குறைக்கலான்னு பார்த்தா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து நம்மளை சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் நமக்கு லாஸ் வந்து இன்னும் அதிகமாகும். அதனால் ரீலொகேஷனுக்கான அமௌண்ட் அதுவே இருக்கட்டும். ஆல்ரெடி நான் வந்து இதை நிறைய தடவை படித்து பார்த்துட்டு எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது, இதே மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இப்படி ரீலொகேஷன் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணால் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அதனால் பாதிக்கப்படுறவங்களாம் வந்து ஒரு ஏழை மக்கள் தான். அவங்களால வந்து நம்ம கம்பெனி எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க இறந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தேவைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மீட்டிங் போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஈகாரும் நம்ம வெய்யும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த வாட்டர் பம்ப் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறவர் வந்து வருவார். வந்த உடனே வந்து நம்ம ஈகாருக்கு வந்து பயமாயிடுச்சு. நம்ம ஈகாருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா வந்து போய் அவனை அடித்து போட்டு கொன்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான். அப்போ தான் வந்து நம்ம வெய் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நான் போய் அதை வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட உடம்புலேயே வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியை ஊற்றிடுறான். ஏன்னா அந்த இடத்துல இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது, யாராவது பார்த்தா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு பிளான் போட்டு அவனை எப்படியாவது வெளியில் துரத்தணும். அதனால தான் வந்து நம்ம வெய் வந்து அவனோட உடம்புல தண்ணி ஊற்றிட்டு, நான் தான் வந்து இந்த இடத்துல வந்து பைப்பு வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன், இனிமேட்டுக்கு வந்து தண்ணி கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து அங்கே எதுக்கு வந்தான்னா வந்து கீழே இருக்கவங்க வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. கீழே இருக்கவங்க வந்து கீழே எப்போ பாரு தண்ணி ஊற்றிட்டே இருக்கு, மேலே இருக்கவங்களோட பைப்பு உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், போய் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை அனுப்பியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம வெய் என்ன சொல்கிறான்னா, நான் தான் ஆல்ரெடி சரி பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவனும் கிளம்பிட்டான். இங்கே வந்து நம்ம ஈகார் வந்து வெய் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஈகாரோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருப்பான்ல, அடிக்க போனானே அந்த வெளியில் வந்தவனை, அவனை வந்து திருப்பி அடிச்சிட்டாங்க. உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா, அவனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகார் வந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஈகார் என்ன சொல்கிறான்னா அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட, இன்னும் 2 நாளைக்குள்ளே வந்து நமக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது. அதனால் வந்து எல்லோரும் நல்லா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகார் வந்து அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்கள்ட்டலாம் சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து நம்ம வெய்யும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டோவோட பிஸ்னஸ்க்கு வந்து பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங்கில் அவங்க அம்மா வந்து ரீலொகேஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுங்கன்னே சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து நம்ம டோ ஒத்துக்கிறதாவே இல்லை. ஏன்னா வந்து ஏழை மக்களும் வாழணும். ரீலொகேஷனோட அமௌண்ட்டை கம்மி பண்ணால் அந்த ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க காலத்தில் வந்து எல்லோரும் வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணி போஸ்ட்டு போட்டாங்கன்னா நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் போனது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெப்புடேஷனும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டோ சொல்கிறான். உடனே வந்து டோவோட தம்பி ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்படியெல்லாம் அம்மாக்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஆனால் வந்து டோ வந்து சொல்ல வேண்டியதை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னால சொல்லிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே மீட்டிங்கும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, தம்பி இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே வந்து உங்கள் அப்பா இந்த இடத்துல இருந்தாங்கன்னா, அவர் வந்து நான் சொன்னதுக்கு ஒத்துருந்துருப்பாரு. நம்ம கம்பெனியும் இன்னும் வளர்ந்துட்டுருக்கும்னு சொல்லுவார். அதுக்கு வந்து டோ என்ன சொல்வான்னா, என்னோட அப்பா வந்து ஒழுங்கா பிஸ்னஸை வந்து கரெக்டான முறையில் பண்ணியிருந்தா அவர் இந்நேரம் செத்துருக்க மாட்டார். இப்போ செத்து அதுவும் மட்டும் இல்லாமல் நான் வேறு இந்த இடத்துல பிரசிடெண்ட்டாக மாறியிருக்கேன். அவர் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா அவர் இங்கே இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உன்னோட தம்பியை வந்து நான் இன்னொரு பிஸ்னஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவேன். அதுவும் ஷெங்டாங்கோட பிஸ்னஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஷெங்டாங் அப்புறம் வந்து டிங் இது 2மே வந்து நம்ம டோவோட கம்பெனி தான். ஆனால் வந்து அந்த ஷெங்டாங்ன்ற கம்பெனி மட்டும் வந்து இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க போல். இல்லைனா ஏதாவது நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது ஏதாவது வந்து பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஷெங்டாங் பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய நடக்கும். அதனால் நம்ம டோ என்ன சொல்கிறான்னா வந்து என்னோட தம்பி வந்து ரொம்ப ஹானஸ்ட்டான பர்சன். அவன் வந்து ஷெங்டாங் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணான்னா கண்டிப்பாக வந்து லாஸ் தான் நடக்கும். அதுவும் இல்லாமல் அவனுக்கும் ஏதாவது ஆகிடும். அதனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஹார்ஷாக சொல்லிடுறான். உடனே வந்து அவங்க அம்மாவும் நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டோவும் வந்து சரி என்னதான் இருக்குது ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கான். பார்த்து சைனும் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபங் இருப்பான்ல, அதாவது டோவோட அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷெட்யூலில் வந்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை. ஃபுல்லாக மீட்டிங்ஸாக தான் இருக்குது. உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டைம் ஒதுக்கணுமான்னு சொல்லி கேட்பான். உடனே வந்து நம்ம டோக்கு வந்து ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வரும். யார் பண்ணுவான்னா வந்து நம்ம வெய் தான் பண்ணுவான். நான் எப்போ உன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து நம்ம டோக்கு பண்ணுவான். ஆனால் நம்ம டோ என்ன பண்ணுவான்னா அந்த மெசேஜ் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு என்ன சொல்லுவான்னா, நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்குலாம் போவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய பர்சனல் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெய் வந்து யோசிச்சுட்ருக்கா. இன்னும் 2 நாளில் வந்து பெரிய ப்ராஜெக்ட் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராஜெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லைட்டரை வந்து ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவன் நினச்சி பார்த்துட்டே இருக்கான் என்ன பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து அவனோட வீட்டுக்கு யார் வரான்னா டோ வரான். டோ வந்து லேட் நைட்டுக்கு வரான். அதனால் வெய் என்ன சொல்லலான்னா, இப்போவாவது உனக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம டோ என்ன சொல்கிறான்னா, சீக்கிரம் உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம வெய் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் முடியாது நான் எதுக்கு கழட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இது பண்ணுறதுக்காக தானே வந்து என்னை சீக்கிரம் வர சொன்ன. அதுவும் இல்லாமல் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வா அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து வெய் கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து வெய் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த மூடில் இல்லை. நான் இப்போ அதுக்கெலாம் வேலைக்கு ஆக மாட்டேன். நான் வந்து வேறு ஒரு விஷயமா யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம டோ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வெய்யை வந்து அந்த செவுத்தில் வந்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டு லாக் பண்ணி விட்டுருவான். லாக் பண்ணிட்டு என்ன கேட்குறான்னா, அப்புறம் எதுக்கு நீ வந்து சும்மா மெசேஜ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் டோ வந்து நம்ம வெய்யை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். கிஸ் பண்ணும்போது நம்ம வெய் என்ன பண்ணுவான்னா, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் திரும்பிட்டுருப்பான். அவன் கிஸ் பண்ணவே விட மாட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி வந்து நம்ம டோ வந்து வெய்யை வந்து கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து நகர்ந்து போகும்போது நம்ம வெய் என்ன பண்ணிடுவான்னா, அவனோட லிப்ஸை வந்து கடிச்சிருப்பான். கடித்த உடனே வந்து என்ன கேட்பான்னா, யார் வந்து இப்போ வந்து என்னை மிஸ் பண்ணுறது நானா இல்லை நீயா? யாருக்கு வந்து இந்த விஷயம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து டோவோட காதில் கேட்கும்போது டோ வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, நம்ம வெய்யோட 2 கையையும் வந்து லாக் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வெய் என்ன பண்ணுவான்னா வந்து ஃபேஸை நவுத்திட்டே இருக்கிறதுனால வந்து நம்ம டோ என்ன சொல்லுவான்னா, ஃபேஸை நவுத்திட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ என்ன பண்ணுறான்னா வந்து நீ சும்மா விளையாடிட்டே இருக்க, அதுவும் இல்லாமல் வந்து என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு அவனோட 2 கையை வந்து
நம்ம டோவோட பெல்ட் இருக்குல்ல, அந்த பெல்ட்டால் வந்து கட்டி போட்டுருவான். கட்டி போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். அப்பயும் வந்து அவன் வந்து லெஃப்ட் டு ரைட்டு திரும்பிட்டு இருப்பான். அதனால ஃபஸ்ட்டு கழுத்தில் கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேயும் வந்து விட்டு கொடுத்துட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்படியே வந்து இவனுங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டோ என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம வெய்ய வந்து ஒரு பெட்ல வந்து ஃபோர்ஸாக தள்ளி உட்கார வைப்பான். உட்கார வச்சுட்டு இருக்கும்போது நம்ம வெய் என்ன கேட்பான்னா, "இந்த கையில நீ கட்டியிருக்கல்ல, அத அவுத்து விடு" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்லுவான்னா, "அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பான்னா வந்து நம்ம வெய்ய வந்து கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம வெய்ய என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட கைய வந்து சும்மா வச்சிருக்காம வந்து டைரெக்ட்டா வந்து நம்ம டோவோட உடம்பு ஃபுல்லா வந்து மேலே வரையும் தூக்கிட்டு போய் தள்ளி விட ஆரம்பிச்சுருவான். தள்ளி விட்ட உடனே வந்து நம்ம டோ வந்து எந்திரிச்சு நின்னு திருப்பி கேட்க ஆரம்பிச்சுருவான். "என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம வெய் என்ன சொல்லுவான்னா வந்து, "என்னோட கைய வந்து முதல்ல அவுத்து விடு. நீ இத அவுத்து விட்டா தானே வந்து என்னோட ட்ரெஸ்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ண முடியும்னு" சொல்லி கேட்டதுக்கு நம்ம டோ என்ன சொல்கிறான்னா, "அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வந்து டச் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பியும் வந்து நம்ம வெய் என்ன பண்ணுவான்னா வந்து டோவ வந்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கப்புறம் டோக்கு வந்து "என்ன பண்ணிகிட்ருக்க? எப்போ பாரு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து நம்ம வெய் என்ன பண்ணுவான்னா, அவனோட கைய வந்து டோவோட கழுத்துக்கு மேலே போட்டு திருப்பி அவனையும் சேர்த்து வந்து பெட்ல வந்து இழுக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ வந்து நம்ம வெய்யோட அழக வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ என்ன பண்ணுவான்னா வந்து அவனோட கைய வந்து நம்ம வெய்யோட கீழே வரையும் கொண்டு போவான். நம்ம வெய் என்ன பண்ணுவான்னா, அவன் கைய வந்து லாக் பண்ணியிருக்கிறதுனால வந்து நம்ம டோவோட தலைய வந்து டச் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா, நம்ம வெய் வந்து சிகரெட் பிடிச்சிட்டே வந்து அங்கே இருக்க சோஃபால வந்து உட்காருவான். உட்காந்துட்டு "உனக்கு ஏதாவது வேணுமான்னு?" சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து டோ என்ன கேட்பான்னா வந்து, "எனக்கு வேண்டியது வந்து இங்கே இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து "இங்கே வந்து பீர் மட்டும் தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு வெய் சொல்றான். அதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்றான்னா, "எனக்கு வந்து ஸ்மோக் விஸ்கி வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம வெய் என்ன சொல்றான்னா, "நான் பணக்காரன்லாம் இல்ல. இங்கே வந்து பீர் மட்டும் தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பீரை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி இவன் சிகரெட் பிடிச்சதுனால அந்த சிகரெட் பிடிச்சிட்டு அந்த புகைய வந்து அந்த பீரில் வந்து ஊதி விட்டுடுறான். ஊதி விட்ட உடனே அந்த பியர் வந்து எப்படி ஆகும்னா வந்து ஸ்மோக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆன மாரி அவன் கேட்ட மாரியே இருக்கும். உடனே வந்து அத எடுத்து குடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம டோ வந்து என்ன பண்ணுவான்னா, டேஸ்ட் பண்ணி பார்க்காம வெறும் சேஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ அப்படியே வச்சுருவான். வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வெய் என்ன சொல்றான்னா வந்து, "எனக்கு தெரிஞ்ச ஒரு பார் இருக்கு. அங்க வந்து நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமான்னு?" சொல்லி கேட்ட உடனே நம்ம டோ என்ன பண்ணுறான்னா வந்து கோவத்துல வந்து கத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் என்ன சொல்றான்னா வந்து, "நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். இந்த வீட்டுக்கு வெளியில வந்து நம்ம 2 பேரும் யாருன்னே தெரியாதவங்க மாரி தான் நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டான். உடனே வந்து நம்ம வெய்யும் வந்து என்ன சொல்றான்னா, "நான் சும்மா தான் சொன்னேன். சீரியஸா எடுத்துக்காத. நான் வந்து வெளியில சொல்லணும்லாம் ஆசைப்படல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்யும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இருந்தாலும் வந்து நம்ம டோ என்ன சொல்றான்னா, "இதெல்லாம் விளையாட்டுக்கு எடுத்துக்காத. நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம எதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ரொம்பவே ஹார்ஷா வந்து கத்த ஆரம்பிச்சுட்டான். உடனே வந்து வெய்யும் வந்து, "நீ வந்து பயப்படுற அப்படிதானே? வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்றான்னா, "நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். நான் வந்து ஒரு திருடன் கூட இருக்கேன்னா வந்து எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் வந்து இங்கேயே வந்து நம்ம முடிச்சுக்கலாம். வெளியிலலாம் வந்து சொல்லிட்டு இருக்க வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ சொல்றான். அப்பதான் வந்து நம்ம வெய் வந்து என்னன்னா கத்த ஆரம்பிச்சுட்டான். "உனக்கு பயம் அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே வந்து நம்ம டோ என்ன பண்றான்னா, பக்கத்துல ஒரு ஆஷ்ட்ரே இருக்கும்ல, அத வந்து தூக்கி நம்ம வெய்யோட மேல போட்டுடுறான். வெய்யோட தலையில பட்டு தலையிலேருந்து ரத்தம்லாம் வருது. அத பார்த்தோனே நம்ம வெய்க்கு கோவம் வந்துச்சு. உடனே வேகமா போய் வந்து நம்ம டோவ தள்ளிவிட்டு அவன் வந்து அந்த வீட்ட விட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டோவும் வந்து வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கான். அவன வந்து காயப்படுத்தணும்னு அவன் நினைக்கல. ஆனா வந்து இவனுங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ப வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கணும்னு வந்து ஒரு கட்டாயம் போல நம்ம டோக்கு. அதனால தான் வந்து அவன் இப்படி கோவமா வந்து நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெய் வந்து வெளியில வந்துட்டு நம்ம டோக்கு தான் மெசேஜ் பண்றான். என்ன மெசேஜ் பண்றான்னா, "இந்த விஷயத்த இதோட விட்டுறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் டெலீட் பண்றான். இனிமேட்டு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் திருப்பி டெலீட் பண்றான். ஆனா வந்து அவன் எந்த மெசேஜையுமே வந்து சென்ட் பண்ணல. ஆனா வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம டோ வந்து அங்க இருக்க ஜன்னல்ல இருந்து நம்ம வெய்ய வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். டோ வந்து நம்ம வெய் எங்கெல்லாம் போயிட்டுருக்கான்? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துறோமே! அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ! அவன் என்னை விட்டுட்டு போயிருவானோன்னு சொல்லிட்டு நம்ம டோக்கும் வந்து வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்ல வந்து இவனும் வந்து அந்த சோஃபால உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கான். அப்பதான் வந்து நம்ம டோவோட வந்து தம்பி வந்து வரான். தம்பி வந்து என்ன சொல்றான்னா வந்து, "உங்கள வந்து இப்ப என்னோட அம்மா வந்து நெறைய ப்ரெஷர் குடுக்குறாங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம என்னால ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நான் வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து நடத்துற அளவுக்கு தகுதியான ஆள் இல்ல. ஆனா ஏதாவது ஹெல்ப் வேணுனா என்ட்ட கேளு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
டோவோட தம்பி வந்து அவனோட அண்ணன்ட்ட சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து டோ என்ன சொல்லுவான்னா, "இல்ல அவ்வளோ ப்ரெஷர்லாம் இல்ல. நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருவேன். உனக்கே தெரியும்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ வேணா வந்து இந்த லீகல் பிஸ்னஸ் அதுவும் இல்லாம நெறைய பிரச்சனை வராத பிஸ்னஸ் எல்லாம் வந்து எடுத்து பாரு. அதுதான் வந்து உனக்கு செட் ஆகும். நீ வந்து ரொம்ப ஹானஸ்ட்டான பெர்சன். அதனால நீ வந்து ஷெங்டாங் இந்த பிஸ்னஸில் நீ வந்து உள்ள நுழைஞ்சின்னா நெறைய பிரச்சனை வரும்னு" சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட தம்பி வந்து அம்மா சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் மனசுல எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிருவான். இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் எல்லாமே வந்து ஒரு ஆளை வந்து கண்காணிக்கிறதுக்காக வந்து நல்லா ஒரு பில்டிங் ஃபுல்லாக வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பில்டிங்குள்ளே தான் யார் இருக்கான்னா, நம்ம ஈகாரும் நம்ம வெய்யும் வந்து உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு டீலை வந்து இன்னொருத்தவன்ட்ட வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஈகாருக்கு வந்து ஒரு கால் வருது. காலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, அதனால நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணுறான். அதுக்கு வந்து நம்ம வெய் என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்போ கிளம்புனோன்னா வந்து நீங்கள் டீல் போட்டிருக்கவர் வந்து செம்ம கோவப்படுவார். அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் மேலே தான் பழிய போடுவார். அதனால் நம்ம இப்போ போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து அந்த லீகார்ட்ட சொன்னதுக்கு லீகார் என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து சின்ன பிரச்சனை தான். ஆனால் வந்து இதில் நம்ம தப்பிக்காமல் விட்டுட்டோன்னா வந்து இது பெரிய பிரச்சனையில முடிஞ்சிடும். அதனால நம்ம இப்போ கிளம்புறது தான் நல்லது. நான் போகிறேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஈகார் சொல்கிறாரு. உடனே வெய்யும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஈகார் என்ன சொல்கிறான்னா வந்து, நமக்குள்ளேயே வந்து யாரோ வந்து ஸ்பை இருக்காங்க. அதனால வந்து நீ அவனை கண்டுபிடி. அவன் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அதனால சீக்கிரம் கண்டுபிடி. நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகார் வந்து வெய்ய கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அப்போ தான் வந்து நம்ம லூஃபெங்னு ஒருத்தர் வருவார். அதாவது நம்ம ஈகார் வந்து டீல் போட்டிருக்காருல, அவர் வந்து வருவார் பணத்தை கொடுக்குறதுக்காக. பணத்தை கொடுத்துட்டு அந்த ப்ரவுன் சுகர்லாம் வாங்குறதுக்காக வருவார். அப்போ தான் வந்து நம்ம ஈகார் வந்து லூஃபெங்கை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்லுவார்னா வந்து, இங்கே போலீஸ் சுற்றி இருக்காங்க. அதனால இந்த டீலை வந்து இன்றைக்கி வச்சுக்க வேணாம், வேறு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லூஃபெங் என்ன பண்ணுறான்னா வந்து, நான் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் காமிச்சிட்டான். காமிச்சதை வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ணதை வந்து ஆரம்பித்த உடனே நம்ம வெய் என்ன சொல்கிறான்னா, உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க, இல்லைனா நீங்களும் சேர்ந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் சொல்கிறான். ஆனால் வந்து நம்ம லூஃபெங் வந்து நம்பவே இல்லை. நம்ம போலீஸும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக வந்து கன் ஷாட் தான் நடக்குது. ஃபுல்லாக வந்து துப்பாக்கியால் சுட்டே வந்து எல்லாரையும் கொலை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போலீஸும் சரி, இங்கே இருக்க கல்பிரிட்ஸ் அதாவது இந்த டீல் பண்ணுறதுக்காக வந்தாங்கள்ல, அவங்களும் வந்து மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஈகார் வந்து வெய்ய கூட்டிட்டு, நீ என் பின்னாடியே வா, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு போலீஸை சுட்டுட்டு நம்ம வெய்யை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ வந்து ஒரு தடவை வந்து வெய் வந்து தனியாக மாட்டிக்கிட்டான். அப்போ வந்து ஈகார் என்ன பண்ணிட்டான்னா வந்து, அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து இப்படி துப்பாக்கி வச்சு நம்ம வெய் மேலே வச்சுட்ருக்காருல, அவர் வந்து நம்ம ஈகார் வந்து சுட்டுட்டு நம்ம வெய்யை வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம வெய்யை வந்து நம்ம ஈகார் சொன்ன மாதிரி வந்து அவர் பின்னாடியே போய் வந்து இவங்க 2 பேரும் தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மீதி இருக்கவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து ஆப்போசிட்டில் லூஃபெங்னு சொல்லிட்டு ஒருத்தவன் டீல் வைக்க வந்தான்ல, அவனும் வந்து கையும் காலுமா மாட்டிக்கிட்டான். போலீஸும் வந்து அவனை வந்து கையும் காலுமா பிடிச்சி வந்து அரெஸ்ட்டு பண்ணிட்டாங்க. இங்கே தப்பிச்சதே வந்து நம்ம ஈகாரும் வெய்யும் தான். அவனுங்க 2 பேரும் வந்து தப்பிச்சிட்டு இருக்கும்போது இங்கே லூஃபெங்கும் மாட்டிக்கிட்டானா, அதனால அவன்கிட்டருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வேறு வாங்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஈகாரும் வெய்யும் வந்து அந்த பில்டிங்கை விட்டே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு அங்கே ஒரு போட் இருக்குது, அதில் தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த போட்டில் இருக்க கயிறை வந்து அவுக்கிறதுக்காக வந்து நம்ம ஈகார் வந்து வேகமாக போகிறாரு. நம்ம வெய் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து, சுற்றி யாராவது வராங்களான்னு பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வெய் என்ன நினச்சான்னு தெரில, டைரெக்டாக வந்து நம்ம ஈகாரை வந்து கொலை பண்ணுறதுக்காக தான் வந்து அவனும் முயற்சி பண்ணுவான். அப்போ தான் வந்து அவனோட பாக்கெட்டில் வந்து ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியை வந்து அவன் வெளியில் எடுப்பான். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஈகாரை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து அவன் டைரெக்டாக வந்துட்டுருப்பான். அப்போ வந்து நம்ம ஈகார் வந்து நம்ம வெய்யோட கையில் இருக்க துப்பாக்கியை வந்து பார்த்துருவான். அப்படி பார்த்து அவன் திரும்பும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அங்கே இருக்க நிறைய போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஷூட் பண்ணதில் வந்து நம்ம ஈகார் வந்து இறந்து போயிடுவார். நம்ம ஈகார் இறந்து போயிட்ட உடனே வந்து நம்ம வெய் வந்து யார் ஷூட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம வெய்யையும் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. வெய் வந்து என்ன பண்ணிடுவான்னா வந்து ஒரு தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிடுவான். அவனுக்கான துப்பாக்கி சூடும் நடந்திருக்கும். அப்படியே வந்து மூழ்கிடுவான். இது வந்து ஒரு கனவா வந்து நம்ம டோக்கு வந்து வருது. திடீர்னு வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறான். எந்திரிச்சு டைமே பார்க்குறான், 7:32 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே சரி டைம் ஆகிடுச்சு, கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபங்கை வந்து மீட் பண்ணுறான். ஃபங்கை மீட் பண்ணி இன்றைக்கி என்ன ஷெட்யூல்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃபங் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸை வந்து பார்க்கணும், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங் என்ன பண்ணுறான்னா ஒரு நியூஸ் காமிக்கிறான். அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நம்ம வெய் வந்து இறந்ததா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பில்டிங்கில் நிறைய டீல்ஸ் வச்சுருந்த நிறைய பர்சன்ஸே வந்து கொன்னதாக வந்து அந்த நியூஸில் போட்டுட்டாங்க.
உடனே வந்து நம்ம டோ என்ன பண்ணுறான்னா வந்து டைரெக்ட்டா வந்து நம்ம வெய்க்கு தான் வந்து கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்ருக்கான். கால் பண்ண உடனே நம்ம வெய்யும் எடுத்து, "நான் இப்போ பிஸியா இருக்கேன். உன்ட்ட பேசுற மூடு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுடுவான். உடனே வந்து நம்ம டோவுக்கு வந்து கோவமாயிடுச்சு. அப்போ வந்து அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து டக்குன்னு வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் ஒயின வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சிட்டு நம்ம ஃபங்க் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "அவன் எங்க இருக்கானோ இப்போவே வந்து தேடி கண்டுபிடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபங்க் கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு நம்ம டோ என்ன பண்ணுறான்னா வந்து நடந்து போய் ஒரு வீட்டுக்கு தான் போறான். எந்த வீடுனா வந்து நம்ம வெய்யோட வீடு தான். எப்பயும் இவனுங்க 2 பேரும் ஒண்ணா மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் வந்து போறான். நம்ம டோ எதுக்காக போறான்னா வந்து அவனுக்கு இன்னும் தெரியல. உண்மையிலேயே வந்து நம்ம வெய் வந்து உயிரோட தான் இருக்கானா அப்படின்றது வந்து தெரியல. அதனால அந்த வருத்தத்திலே வந்து நம்ம டோ வந்து வெய்யோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது வந்து அவனுக்கு அந்த வீட்ல என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே வந்து திருப்பி வந்து ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே தானே அவன் உட்காந்துருந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து கை வச்சு தடவி பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து அவனுங்க 2 பேரும் ஒண்ணா வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து நம்ம டோக்கு வந்து ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வந்துட்டுருக்கும்போது தான் வந்து ஒரு கால் வரும். ஃபங் தான் கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணி என்ன சொல்லுவான்னா வந்து, "வெய் வந்து இறந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ வந்து நம்ம டோ கிட்ட சொல்லுவாங்க. உடனே டோ வந்து இன்னும் வந்து மனம் உடைஞ்சிருவான். உண்மையிலேயே அவன் இறந்துட்டானா? அப்ப கால்ல பேசினது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்ருப்பான். அப்படியே யோசிச்சுட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த வீட்லருந்து சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வந்து கீழ கிளம்பலான்னு சொல்லிட்டு கீழ வந்துட்டுருப்பான். அப்படி வந்து இவனும் வந்து சரி இனிமேட்டுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கம்பெனிக்கு போவோன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிட்டுருக்கும்போது தான் வந்து இவன ஃபாலோ பண்ணி பின்னாடி யாரோ வருவாங்க. நம்ம டோக்கு வந்து பின்னாடி யாரோ வர்றது வந்து தெரிஞ்சுச்சு. அதனால வந்து என்ன பண்றான்னா வந்து, ஒரு ரகசியமான ரூட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயி அங்க வந்து மறைஞ்சுக்கிறான். பின்னாடியே வந்து அவன் எதிர்பார்த்த மாரியே அவனும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருப்பான். உடனே வந்து நம்ம டோ வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுருவான். "யார் நீ? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன வந்து சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கு பதிலா வந்து அந்த ஃபாலோ பண்ணவனும் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படியே வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் வந்து என்ன பண்ணிருவான்னா வந்து விலங்கு எடுத்து நம்ம டோவோட கையில மாட்டி, அவன வந்து லாக் பண்ணியிருப்பான். யார் வந்து இவன ஃபாலோ பண்ணதுன்னு வந்து இந்த எபிசோட்ல சொல்லல. அடுத்தடுத்த எபிசோட்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.